நமது ஜெபம் டிவியில் பூரண சுவிசேஷ எக்காலம். சில இருள்கள் என் வாழ்க்கையில வந்த போது எல்லாமே என்னை விட்டு விலகி போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. ஆனாலும் ஒருத்தர் என்னோடு கூட இருந்தா. இழப்பின் மத்தியிலே, பிரச்சனையின் மத்தியிலே, குழப்பத்தின் மத்தியிலே, வேதனையின் மத்தியிலே யார் உங்களோடு கூட இருக்கிறாரோ இல்லையோ, சத்துருவின் இஷ்டத்துக்கு ஒருபோதும் அவர் உங்களை விட்டு கொடுக்கவே இல்லை. Blessing Worship Center presents Trumpet of the Full Gospel every Monday at 7:30 p.m. Don't miss it on Jebam TV. எல்லாம் திரும்பிக் கொள்ளுங்க. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் அதனுடைய 18ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் தான் அதனுடைய வாக்குத்தத்தம். 18ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அந்த இடத்துல சொல்லப்படுகிறது, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களில் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வே. நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரமனை முன்போல் நிலைப்படும். ஹalleluya, ஹalleluya. நல்ல சத்தமா அல்லேலூயா. இந்த வார்த்தை வரும்போது சொல்லுங்க, இந்த வார்த்தை எனக்குரிய வார்த்தை. ஆவியானவர் என்னோடு கூட பேசுகிறார். இந்த மாதம் கர்த்தர் உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர் இரக்கம் செய்ய போகிறார். அவர் சிறையிருப்பை திருப்ப போகிறார். உங்க வாழ்க்கை கட்டப்பட போகிறது. அரமனை முன்போல நிலவரப்படும்படியா இந்த மாதம் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அவர் செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீர்களா? நீங்க விசுவாசித்தால் அப்படியே ஆகும். ஆமென், ஆமென் என்று சொல்லும்போது அதனோட அர்த்தம் என்ன தெரியுமா? அப்படியே ஆக கடவது. அல்லேலூயா. தேவ சமூகத்திலே நீங்க ஆமென் என்று சொல்லும்போது கட்டாயம் இந்த வசனத்தினுடைய ஆழங்களின் படியே உங்கள் வாழ்க்கையிலே, உங்க குடும்பத்திலே, உங்க தொழிலிலே கர்த்தர் ஆமென் என்று வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. முதல் பகுதி சொல்லுகிறது, கர்த்தர் சொல்லுகிறதாவது. ஆமென். இந்த காலவேளை சொல்லுங்க, கர்த்தர் என்னோடு கூட ஏதோ ஒன்று சொல்ல போகிறார். சொல்லுங்களேன், வாய்களை திறந்து, கர்த்தர் என்னோடு கூட இந்த காலவேளையில ஏதோ ஒன்று சொல்ல போகிறது. அந்த சொல்லப்படுகிற வார்த்தை எனக்குரிய வார்த்தை. அந்த வார்த்தை அப்படியே என் வாழ்க்கையிலே ஆமென் என்று நிறைவேற போகிறது. அல்லேலூயா. முதல் பகுதி சொல்கிறது, இதோ, ஆமென் சொல்லுங்க, இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களில் சிறையிருப்பே திருப்பி. அல்லேலூயா. கூடாரத்தை பத்தி நான் நல்ல நேற்று தினத்துல விளக்கமாய் சொன்னோம். இருந்தா கூட ஒரே ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். அதுல எண்ணாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரத்துல சொல்லப்படுது, யாக்கோபே உன் கூடாரங்களும், இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். அல்லேலூயா. கர்த்தர் நம் ஒவ்வொருடைய குடும்பங்களை, ஒவ்வொருடைய அல்லேலூயா கூடாரங்களை எப்படியாய் பார்க்க விரும்புகிறார் என்றா அழகானவைகளா. சொல்லுங்களேன், அழகானவைகளாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது, அந்த வாசஸ்தலம் எப்படி இருக்குமா? அது சந்தன மரத்தை போல, பரவி போகிற ஆறுகளை போல வாசனை கொடுக்க கூடியதாக கர்த்தர் நம்ம ஒவ்வொருடைய அரமனையோ இல்ல ஒவ்வொருடைய அல்லேலூயா அல்லேலூயா கூடாரவோ காணப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். யோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 24, 25 வசனம் எல்லாம் வாசிக்கும் போது அந்த இடத்துல சொல்லப்படுகிறது, யோபை குறித்து அந்த இடத்துல சொல்லப்படுகிறது, யோபே உமது கூடாரம் எப்படி இருக்குதா? சமாதானத்தோடு இருக்க காண்பீர். கர்த்தர் அதை விசாரிக்கும் போது குறையற்றதாக காணப்படும். அது மட்டுமல்ல, அதே யோபின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, தேவனுடைய ரகசிய செயல். சொல்லுங்க, தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தில் இருந்தது. உன் கூடாரம் அழகா இருக்கணும்னா, உன் வாசஸ்தலம் மகிமை உள்ளதாய் காணப்படணும்னா, நம்முடைய கூடாரத்துக்குள் என்ன காணப்படணும்? சொல்லுங்களேன், வாய்களை திறந்து. கேட்கலையே? தேவனுடைய ரகசிய செயல் ஒவ்வொருடைய கூடாரத்துக்குள்ளாகவும் காணப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். இந்த 11ஆம் மாதம் பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இங்க உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருவருடைய கூடாரத்தின் மேலும், ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையே, உங்க கூடாரத்தின் மேல இந்த புதிய மாதம் தேவனுடைய ரகசிய செயல் வெளிப்பட போகின்றன. விசுவாசத்தோடு கூட நல்ல
கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லமா, அல்லேலூயா. அதே 29ஆம் அதிகாரம் 2ஆம் வசனமும் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது யோசுவாசி பாருங்க, சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுது இருந்தா நலமாயிருக்கும் என்று சொல்லி யோபு சொல்லும்போது அடுத்த வசனம் சொல்லுது அப்பொழுது. எப்பொழுது? அந்த வசனத்தினுடைய அர்த்தம் புரிஞ்சுட்டு நீங்க சொல்லணும். அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால நான் இருளே கடந்து போனேன். அல்லேலூயா. இந்த வாழ்க்கை, இந்த உலகத்தில் நான் வாழ்க்கை வரையிலும் அநேக இருள்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளலாம். ஆனா இந்த இடத்துல யோபின் புஸ்தகத்தில் யோபு சொல்லுகிறார், அவருடைய தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. இங்க உட்கார்ந்திருக்கிற உங்களை பார்த்துதான் ஆவியான சொல்லுகிறார், உங்கள் தலையின் மேல் ஒரு தீபம் பிரகாசித்து கொண்டு இருக்கிறதுனாலதான் இந்த உலக வாழ்க்கையிலே எத்தனையோ விதமான இருள்கள் உங்கள் சூழ்ந்த போதிலும் அந்த அவர் அருளின வெளிச்சத்தினாலே அவைகள் எல்லாம் கடந்து போகும்படியா இந்த 10 மாதம் கர்த்தர் நமக்கு உதவி செய்தா. கடந்த 10 மாதங்களை திரும்பி பார்த்து பாருங்க, அநேக விதமான வியாதி என்ற இருள், கடன் பிரச்சனை என்ற இருள், தோல்வி என்ற இருள், பலவிதமான குழப்பங்கள், போராட்டங்கள் என்ற இருள்கள் வந்தது உண்மைதான். ஆனால் கர்த்தருடைய தீபம், சொல்லுங்க, கர்த்தருடைய தீபம் என் தலை மேல என் குடும்பத்தின் மேல பிரகாசித்ததினால அவருடைய வெளிச்சத்தினாலதான் என் இருளை எல்லாம் இந்த 10 மாதங்களும் கடந்து போய் இந்த 11ஆம் மாதத்தில் நான் பிரவேசித்திருக்கிற காரணம் வேற ஒன்றுமில்லை, கர்த்தருடைய தீபம். சொல்லுங்களேன், கர்த்தருடைய தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்ததினால அவருடைய பிரவாசத்தினால என் இருள் எல்லாவற்றையும் நான் வெளிச்சமாக்கி மாற்றிக்கொள்ளும்படியா கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். ஆமே, இம்மட்டும் உதவி செய்து எபினேசர் இனிமேலும் உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே சொல்லிட்டே போகலாம். அதே 29:5 சொல்லுகிறது, சர்வ வல்லவர் என்னோடு இருந்தா. சொல்லுங்களேன், கடந்த 10 மாதமும் நல்ல வாயில திறந்து சொல்லணும், சர்வ வல்லவராகிய என் ஆண்டவர் என்னோடு கூட இருந்தா, என் குடும்பத்தோடு கூட இருந்தா, என் பிள்ளைகளோடு கூட இருந்தா, என் தொழிலிலே, என் வேலை ஸ்தலத்திலே சர்வ வல்லவர் என்னோடு கூட இருந்தா. அம்மே, இருந்தாரா? இருந்தாராங்க. அடுத்த பகுதி சொல்லு, என் பிள்ளைகள் என்னை சூழ்ந்திருந்தார்கள். ஹல்லேலூயா. யோபு எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையில தான் சொல்லுகிறா, ஒரு காலத்தில் கர்த்தருடைய தீபம் என் மேல் இருந்தது, ஒரு காலத்தில் கர்த்தருடைய ரகசிய செயல் என் கூடாரத்தில் இருந்தது. அப்பொழுது நான் சீமானா இருந்த, சீர்பொருந்தவனாய் காணப்பட்ட, எல்லாம் உடையவனாய் இருந்த. ஆனால் சில இருள்கள் என் வாழ்க்கையில வந்த போது எல்லாமே என்னை விட்டு விலகி போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. ஆனாலும் ஒருத்தர் என்னோடு கூட இருந்தா. இழப்பின் மத்தியிலே, பிரச்சனையின் மத்தியிலே, குழப்பத்தின் மத்தியிலே, வேதனையின் மத்தியிலே யார் உங்களோடு கூட இருக்கிறாரோ இல்லையோ, கர்த்தர் உங்களோடு கூட கடந்த 10 மாத காலம் கூட இருந்தார், கரம் பிடித்தார், நடத்தினார், உங்களுக்கு முன்னே கடந்து சென்று கோணலானவைகள் எல்லாவற்றையும் செவ்வையாக்கினா, நேரான வழியிலே உங்களை நடத்தி வந்தார். அல்லேலூயா. சத்துருவின் இஷ்டத்துக்கு ஒருபோதும் அவர் உங்களை விட்டு கொடுக்கவே இல்லை. நல்ல சத்தமா, நல்ல சத்தமா ஆவியான அதுதான் சொல்லுகிறார், ஒருபோதும் சத்துருவின் இஷ்டத்துக்கு உங்களையோ உங்கள் குடும்பத்தையோ கர்த்தர் விட்டு விடவில்லை. அல்லேலூயா. சர்வ வல்லவரே உங்களோடு கூட இருந்தார். அல்லேலூயா. எத்தனையோ உனக்கு விரோதமான அம்புகள் கடந்த 10 மாதங்கள் சத்ருவானவை எய்தா, ஆனால் அது உன்னை அணுகாதிருந்தது. கர்த்தர் உனக்கு முன்பாக நின்றா. அந்த அம்பு உன் மேல படாதபடிக்கு, உன் குடும்பத்தின் மேல் படாதபடிக்கு அவரே உனக்கு முன்பாக இருந்ததினால எந்த ஒரு சேதமும் அணுகாதபடி கடந்த 10 மாதமும் உங்களை பாதுகாத்தா. இந்த வருஷத்தை ஆரம்பித்து எத்தனையோ இந்த நாள் உலகத்தில் இல்லைங்க. உங்களுக்கு அறிமுகமானவர்கள், உங்கள் நண்பர்கள், உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் கூட இன்றைக்கு இல்லாமல் போய் இருக்கலாம். ஆனா இன்றைக்கு நீங்களும் நாளும் ஜீவனோடு இருக்குதுன்னா நம்முடைய அல்லேலூயா பலத்தினால் அல்ல, அல்லேலூயா கர்த்தருடைய கிருபையே. சொல்லுங்களேன், சத்தத்தை உயர்த்தி, நான் நிர்மூலமாக அது இருக்கிறது அவருடைய கிருபை ஒன்று மாத்திரமே. சொல்லுங்களேன், நான் நிர்மூலமாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபை ஒன்று மாத்திரமே.
ஆமென், ஹalleluya. அப்ப இந்த மாதம் கர்த்தர் சொல்லுகிறா, முதலாவது உன் கூடார இப்படி எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த புதிய மாதத்தில் மாற்ற போகிறா. என்னென்ன? சமாதானமாக, அழகுள்ளவைகளாக, கர்த்தருடைய தீபம் கடந்து செல்லக்கூடியதாக, தேவனுடைய ரகசிய செயல் உன் கூடாரத்தில் காணப்படும்படியாக. ஹalleluya. சர்வ வல்லவரே உன்னோடு கூட இருந்து இந்த புதிய மாதம் ஒரு இருள் வந்தா கூட அவர் அருளுகிற வெளிச்சத்தினாலே நீ கடந்து போகும்படி அவர் செய்ய போகிறார். ஆவியானவர் திட்டவட்டமாய் உங்களை பார்த்து சொல்லுகிறா, தேவ பிள்ளையே, நீ எதை குறித்து கலங்காதே, எதை குறித்து சோர்ந்து போகாதே. உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார், உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். எது வரைக்கும் என்றா, அக்கறை நாடி போய் சேர்கிற வரைக்கும், பரம கானானாகிய பரலோக ராஜ்யத்தை நீ அடைகிற வரைக்கும் ஒரு நிமிஷம் கூட, ஒரு வினாடி கூட உன்னை விட்டு அவர் விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன வந்தாலும் சொல்லுங்க, சர்வ வல்லவர் என்னோடு கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒரு தீமையும் அணுகாது. அதுதான் சங்கீதக்காரர் 27ஆம் அதிகாரத்தில் சொல்லுது. அவர் அல்லேலூயா ஒரு தீமையும், நீதிமொழிகள் சொல்லும்போது நீதிமானுக்கு ஒரு தீமையும் வராது. 27ஆம் சங்கீதம் சொல்லும்போது, தீங்கு நாளிலே அவர் தமது கூடார மறைவிலே என்னை ஒளித்து வைத்து பாதுகாக்கிறார். அல்லேலூயா. எந்த தீங்கு வேணாலும் தேசத்துல வரட்டும், எந்த கொள்ளை நோய்கள் வேணாலும் வரட்டும், ஆனால் உனக்கு மறைவிடமாகிய இயேசு ஒருவர் இருக்கிறார், இயேசு ஒருவர் இருக்கிறார். அந்த மறைவிடத்துக்குள்ளாக அல்லேலூயா சகல காலம் அவர் உன்னை மறைத்து வைத்து ஒளித்து வைத்து பாதுகாக்கிற ஒரு தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கேட்கலையே யோபின் சிறையிருப்பை மாற்றினவர் இந்த இடத்தில் உட்கார்ந்து இருக்கிற உங்கள் ஒவ்வொருட வாழ்க்கையிலும் எந்தெந்த சிறையிருப்புகள் கடந்த 10 மாதங்கள் உங்கள் வாழ்க்கையில காணப்பட்டதோ, உங்கள் குடும்பத்தில் காணப்பட்டதோ, என்னென்ன நீங்க லிஸ்ட் போட்டு பாருங்க. அதெல்லாவற்றையும் லிஸ்ட் போட்டுட்டு சொல்லுங்க, இந்த மாதம் கடந்த 10 மாதம் கண்ட சிறையிருப்பை நான் பார்க்க போகிறதில்ல. காரணம், இந்த மாதம் என் சிறையிருப்பை எல்லாவற்றையும் கத்த திருப்புகிற ஒரு மாசமாக, ஒரு மாதமாக கத்தர் மாற்றி தருகிறார். விசுவாசிக்கிறீர்களா? வார்த்தை ஜீவனுள்ளதா இருக்கிறது, வார்த்தை ஆவியா இருக்கிறது, வார்த்தை வல்லமை உள்ளதா இருக்கிறது. நீங்க வாய்களை திறந்து சொல்ல சொல்ல அந்த வார்த்தையில் இருக்கிற ஜீவன், அந்த வார்த்தையில காணப்படுகிற வல்லமை, அந்த வார்த்தையில காணப்படுகிற அந்த ஆவியானுடைய அந்த செயல்பாடுகள் அந்த வசனத்துக்குள் வெளிப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நீங்க வாய்களை திறந்து சொல்லணும், இது எனக்குரிய வார்த்தை, இது அப்படியே என் வாழ்க்கையில நிறைவேறும், நான் பார்க்க போகிறேன் சொல்லணும். நீ சிறையிருப்பில் இருக்கலாம், ஆனா நீ சொல்லுங்க, இந்த மாதம் என் சிறையிருப்பு மாறுவதை நான் பார்ப்பேன், என் தொழிலில் காணப்படுகிற நஷ்டம் மாறுவதை நான் பார்ப்பேன், நான் இழந்து போனதை திரும்ப பெற்றுக் கொள்வதை என் கண்களினால நான் பார்ப்பேன். யோபு சொன்னார் அல்லவா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் சொன்னார் அல்லவா. நீங்க சொல்லணும், இந்த பிரச்சனை மத்தியிலே, இந்த தோல்வி மத்தியிலே, இந்த இழப்பின் மத்தியிலே என் அப்பா என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவர் இருக்கிற வரையிலும் உன்னை கஷ்டப்படுத்த விட மாட்டார், நீ சோர்ந்து போக விட மாட்டார், நீ மூழ்கி போக விட மாட்டார். அல்லேலூயா. தூக்கி எடுக்கிற ஒரு அப்பாவின் கரம் எப்பொழுதும் உனக்காக இதற்கு செயல்பட்டு கொண்டே இருக்கின்றன. கேட்கலையே? சத்தமே இல்லையே? அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. சொல்லிட்டே இருக்கணும். இந்த மாசம் முழுவதும் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டிய மாதம், கர்த்தரை துதிக்க வேண்டிய மாதம். 11வது மாதத்தில் வந்திருக்கிறோம். இன்னும் ஒரே ஒரு மாதம் தான் இருக்குது இந்த வருஷத்தை முடிப்பதற்கு. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு நல்லவரா கர்த்தர் நம்மோடு கூட இருந்தாரு. உங்க பிள்ளைகளுக்கு அவர் நல்லவரா இருந்தார் அல்லவா, உங்க குடும்பத்துக்கு அவர் நல்லவரா இருந்தார் அல்லவா, உங்க தொழில, உங்க வேலை ஸ்தலத்துல கர்த்தர் உங்களுக்கு நல்லவரா இருக்கு இல்லையா? அப்ப அப்படி என்ன எப்படி பண்ணணும்? ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும். அல்லேலூயா, ஆமென். சிறையிருப்பு குறித்து பார்க்கும்போது, ஏன் சிறையிருப்பு வந்தது சொன்னோம் நேற்று தினத்துல. இருந்தாலும் ஒரு வார்த்தை அதில் வசனத்தில் சொல்லப்படுது. 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, உன்னுடைய திரளான அக்கிரமத்தின் நிமித்தமும் உன்னுடைய பாவத்தின் நிமித்தம்தான் இப்படி
இப்படிப்பட்ட சிறையிருப்பு உனக்கு வர காரணம். ஆமே, கர்த்தர் யாரையும் சிறுமைப்படுத்துகிறவர் அல்ல, சிறையிருப்புக்குள் தள்ளுகிறவரும் அல்ல. நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய பாவங்கள் என்ன பண்ணுகிறதா, சிறையிருப்புக்குள்ளாக நம்ம நடத்துகிறதா இருக்குது. அந்த அதிகாரத்தில் வாசிச்சு பாருங்க. அந்த அந்த அதிகாரத்தில் இப்படிதான் வாசிக்குது, உன் நொறுக்குதலினால் உன் வேதனையின் மிகுதினாலும் நீ கூக்கரில் இருவானே. இப்ப சிறையிருப்பு வந்தோடனே என்ன வந்துச்சு, நொறுக்குதல் வந்துச்சு. அப்புறம் வேதனையோட மிகுதினால கூக்கரில் இடுவானே. திரளான உன் அக்கிரமத்தின் நிமித்தமும் பலத்து போன உன் பாவங்களின் நிமித்தமும் இப்படி உனக்கு செய்தேன். எப்படி சிறையிருப்பு வந்துச்சு? பாவத்தின் நிமித்தமும் அக்கிரமத்தின் நிமித்தம். அக்கிரமம் என்ற மேலொன்றுல நேற்று சொல்லி கொடுத்த கிரமக்கேடாய் நடக்கிற எல்லாமே அக்கிரமம். கர்த்தர் ஒரு ஒழுங்கு வச்சிருப்பாரு, அந்த ஒழுங்குக்கு மாறாக நாம் செயல்படுவோமே ஆனால் அதுதான் அக்கிரமம். அப்ப லிஸ்ட் போட்டு பாருங்க, எதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில கிரமக்கேடா இருக்கிறதோ இந்த மாதத்தில் ஆவியானவர் சொல்லுகிறா, அந்த கிரமக்கேடா இருக்கிற காரியங்களை விட்டு நீ மாற்றிக்கொள். ஆண்டவர் வைச்ச அந்த ஒழுங்குக்குள் நீ வந்துவிடு. உன் வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்பை நான் மாற்றுவேன். அல்லேலூயா. திரளான இல்லையா வசந்தது, திரளான உன் அக்கிரமத்தின் நிமித்தமும் பலத்து போன உன் பாவம். அப்படின்னா நாங்க பலத்து போயிடுச்சு அந்த பாவம். அது பாருங்க, ஸ்டார்டிங்ல ஆண்டவருக்கு விரோதமா ஏதாவது செஞ்சேன்னா நம்மை அறியாத அந்த குற்ற மனசாட்சி நம்மளை பாதிச்சு கொண்டே இருக்கும். ஆனா அது போக 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 மறுத்துவோம். ஏனென்றால் கர்த்தர் உணர்த்தும் போது நம் உணர்த்தப்படாவிட்டால், அதை விட்டு விலகி வராது விட்டால் அந்த பாவம் எப்படியாய் மாறிடுமா, பலத்து போனதாக இல்லையா, அது மறுத்து போகிறதாக காணப்படுகிறது. இன்றைக்கு ஆவியானவர் நம் ஒவ்வொருவரோடு கூட சொல்லி கொண்டிருக்கிறார். ஏனென்றால் வருஷத்தின் இறுதியில வந்திருக்கிறோம். ஏதோ சில பாவங்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள், ஆண்டவரை வேதனைப்படுத்துகிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்று நம்மை ஆராய்ந்து பார்த்து இந்த மாதத்தில் அவைகள் எல்லாவற்றையும் நம்மை விட்டு அகற்றுவோம். ஆனா கர்த்தர் சொல்கிறார், உன் சிறையிருப்பை நான் மாற்றுவேன், உன் சிறையிருப்பை நான் மாற்றுவேன். அல்லேலூயா. என்னால இது வரல, உன்னுடைய பாவத்தின் நிமித்தமும் உன்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் தான் நீ கூக்கரில் இட்டு கொண்டு இருக்கிறாய். வேதனை நிமித்த கூக்கரிட காரணம், நொறுக்குதல் நிமித்த கூக்கரிட காரணம் வேற ஒண்ணும் இல்ல மகளே, உன்னுடைய காரியத்தின் நிமித்தமாக தான். நீ ஆண்டோட சமூகத்தை கொடுக்க வேண்டிய நேரத்தை பாருங்க. ஆதியில ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் இல்லையா அந்த ஏதேன் தோட்டத்தில் உள்ள உட்கார வைத்துட்டு ஒரு கற்பனை கொடுக்கிறாங்க. என்ன கட்டளை என்றா, நீ இந்த தோட்டத்தை என்ன செய்யணும், பண்படுத்தணும், காவல் காக்கணும். காவல் காக்க வேண்டிய அந்த தோட்டத்தை அவள் காக்காம போனதினால பிசாசானவர் சர்ப்பத்தின் உருவத்திலே வந்து அவர்களை வஞ்சித்தாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஆதியில கர்த்தர் வைத்த குடும்பம் ஒவ்வொரு நாளும் பகல் குளிர்ச்சியான வேளையில சர்வ வல்லவர் இறங்கி வந்து அவர்களோடு கூட சம்பாஷிப்பாங்க, அவர்களோடு கூட உறவாடுவாங்க, அவர்களோடு கூட உலாவுவாங்க. அப்படிப்பட்ட குடும்பத்தையே சாத்தானால் வஞ்சிக்க கூடுமானால் உங்களையும் என்னை வஞ்சிப்பது எவ்வளவு எளிதாக இருக்கிறது. ஏனென்றால் இது கடைசி காலம். வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் சொல்லப்படுகிறது, பிசாசானவன் மிகுந்த கோபத்தோடு கூட தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கும்படியாய் இறங்கி செயல்பட்டு கொண்டிருக்கிறார். பெண்ணு பேதுல சொல்லப்படுது, பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் என்று போல எவனை விழுங்கலாமோ என்று வகதேடி சுற்றி கொண்டு இருக்கிறார் என்று வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. அவன் கேப் வராதபடிக்கு, பிசாசு உள்ள நுழைய கேப் வராதபடிக்கு நம் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டியது, காத்து கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. அல்லேலூயா. முதலாவது உங்களுடைய குடும்பத்துக்கு நீ ஒரு காவலாளி, இரண்டாவது சபைக்கு நீ ஒரு காவலாளி, மூன்றாவது தேசத்துக்கு நீ ஒரு காவலாளியா கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய பொறுப்பை உண்மையா நாம் செய்வோமையானால் யாதொரு பிசாசான் நம்முடைய வாழ்க்கையிலேயோ உள்ள நுழையாதபடி
கர்த்தரும் காத்துக்கொள்ளுவார். அல்லேலூயா. காக்க வேண்டிய தோட்டத்தை அவர்கள் காக்காம போனதுனால ஆதியில் இருந்த குடும்பமே வஞ்சிக்கப்பட்டு போன இல்லையா? தேவனோடு உள்ள உறவு பாருங்க, பிசாசு ஏன் உள்ள சிறையிருப்பு கொண்டு வர காரணம் தெரியுமா? தேவனோடு உள்ள உறவிலிருந்து நம்ம பிரிக்கணும், அவரோடு கூட ஐக்கியத்தை விட்டு நம்ம பிரிக்கணும், அவரோடு கூட செலவழிக்கிற நேரத்தை விட்டு நம்ம என்ன பண்ணணும்? பிரித்துட்டு வேதனையிலும் துக்கத்திலையும் உன்னை கொண்டு போய் விட்டு அந்த ஐக்கியத்தை விட்டு பிரிச்சா போதும், ஆட்டோமேட்டிக்கா சிறையிருப்புகள் ஒன்றென்றா நம்முடைய வாழ்க்கைக்குள் கடந்து வரும். இந்த நாதத்தில் சொல்லுங்க, பிசாசு உள்ள நுழையத்துக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். சொல்லுங்களேன், பிசாசு உள்ள நுழையத்தை என்ன பண்ணக்கூடாது? இடம் கொடுக்காதபடிக்கு வேலி அடைத்து காக்க வேண்டிய பொறுப்பு நம்முடைய பொறுப்பு தான். கர்த்தர் வேலி அடைப்பார், உண்மைதான். ஆனா அந்த குடும்பம் என்ற தோட்டத்தை கர்த்தர் உங்களுடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். சபை என்ற தோட்டத்தை கர்த்தர் நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். தேசமாகிய தோட்டத்தை கூட கர்த்தர் நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். அந்த உத்தரவாதத்தை உணர்ந்து நாம் செயல்படுவோம். ஆனால் சத்துரு வெக்கப்பட்டு போவா, சத்துரு வெக்கப்பட்டு போவா. இந்த புதிய மாதத்துல ஒரு வழியா வந்தவன் 7 வழியா ஓடி போக போகிறான். நீங்க சொல்லுங்கல்ல, ஒரு வழியா வந்தவன், ஆமா, ஒரே வழியா போக முடியாது. அவன் வழி தேடுவா, சுத்தி 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 பாப்பா, எந்த வழி எனக்கு ஓப்பனா இருக்குது. 7 வழியா இந்த மாதம் ஓடி போக போகிறது. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. அடுத்ததாக நாம் சொல்லும்போது சிறையிருப்பு நீக்குது மாத்திரமல்ல, 2வது பதிவு சொல்லுது, உன் வாசஸ்தலத்துக்கு இரக்கம் செய்வேன். இந்த புதிய மாதம் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த 11ஆம் மாதம் அவருடைய கண்களில் உங்களுக்கு இரக்கம் கிடைக்க போகிறது. உங்கள் வாசஸ்தலத்துக்கு அவர் இரக்கம் செய்ய போகிறார். சத்தமே இல்லை, சொல்லுங்க, கூட சேர்ந்து சொல்லுங்களேன். ஏன் வாசஸ்தலத்துக்கு இந்த மாதம் கர்த்தர் இரக்கம் செய்ய போகிறார். அவருடைய இரக்கத்தை நான் பெற்றுக்கொள்ள போகிறோம். அல்லேலூயா, ஆமென். வேதத்தில் ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம், எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் அதோட 16ஆம் வசனம் வாசிக்கும் போது, 15ஆம் வசனம் எல்லாம் வாசிக்கும் போது, அந்த இடத்துல சோதோம் கொமோரா பட்டணத்தை அழிக்கும்படியா தேவ தூதர்கள் வருகிறார் இல்லையா? லோத்தின் இடத்துல எல்லா காரியத்தையும் சொல்லிட்டாங்க. நீங்க சீக்கிரமா இந்த இடத்தை விட்டு என்ன பண்ணணும்? இந்த பட்டணத்தை விட்டு வெளியே போகணும் இல்லையா? 16ஆம் வசனம் சொல்லுது, அவன் தாமதித்து கொண்டிருக்கும் போது, ஆமென். லோத்துக்கு எவ்வளோ சொல்லிட்டாங்க, பொழுது வெடிஞ்சிச்சுன்னா அல்லையா என்ன பண்ண போறோம்? அக்கினினால இந்த பட்டணத்தை அழிக்க போகிறோம். அந்த செய்தி கேட்டுட்டும் தீவிரிக்க வேண்டிய லோத்தின் குடும்பம் தீவிரிக்காமல் தாமதித்து கொண்டு இருக்கும்போது, வசனம் சொல்லுது, அவன் தாமதித்து கொண்டு இருக்கும்போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினால, சொல்லுங்க, கர்த்தர் லோத்தின் குடும்பத்தின் மேல வைத்த இரக்கத்தினால என்ன செய்கிறாரா? அந்த புருஷன் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கைகளையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார். பாருங்க, நம்ம ஆண்டவராகிய கர்த்தர் எவ்வளவு அன்புள்ள தெய்வம். அம்மே, எவ்வளவு நம்ம நேசமா இருக்கிறாரு பாருங்க. கர்த்தர் அந்த இரக்கத்தினால, எதனாலவா? இரக்கத்தினால தேவதூதர்ட்ட சொல்றாங்க, அந்த பிள்ளைகள் எல்லாரோட கையை பிடித்து எங்க கொண்டு வந்து விட்டுரு? பட்டணத்தை விட்டு வெளியே கொண்டு போய் விடு. ஹல்லேலூயா. அப்புறம் சொல்றாரு, உன் ஜீவன் தப்ப நீ என்ன செய்யணும்? இனிமேல நீ தாமதிக்க கூடாது. ஜீவன் தப்ப ஓடிப்போ. இந்த சமபூமி எங்கோ நில்லாத மலைக்கு ஓடிப்போ. ஹல்லேலூயா. நேற்று சொன்னேன், நமக்கு ஒரு மலை இருக்குது. என்ன மலை? கேட்கலையே? கண்மலை, சிலுவை மலை, கல்வாரி மலை. சொல்லுங்களேன், என்ன மலை? கல்வாரி மலை. அனுதினமும் தான் வர வேண்டிய ஒரு இடம் இருக்குது, கல்வாரி மலை. அங்கதான் கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காக எனக்காக அவர் அடிக்கப்பட்டார். சிலுவையிலே தம்மை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அந்த கல்வாரி மலையை நோக்கி பார். உன்னோட பிரச்சனையின் மத்தியிலே, நீ கடந்து போகிற சூழ்நிலையிலே, எதிர்மறையான சூழ்நிலைகள் வரும்போது, மூழ்கி போகக்கூடிய சூழ்நிலைகள் வரும்போது, இழப்பின் மத்தியில நீ போகும்போது ஒரு மலை இருக்குதுங்க, கல்வாரி மலை. நோக்கி பார். அந்த மலையை நோக்கி பார்க்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போனதில்லை. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகம் வெட்கப்பட்டு போனதில்லை. அவர் முகத்தை நீ நோக்கி பார்ப்போமே ஆனால், கல்வாரி மலையை நீ நோக்கி பார்ப்போமே ஆனால், உன் முகம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக என் அப்பா
அப்பா அனுமதிக்கவே மாட்டா. ஹalleluya. அவ்வளோ நல்ல தகப்ப உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. அந்த தேவன் எப்பொழுதும் நம் மீது அவர் நோக்கமாய் இருக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹalleluya. ஜீவன் தப்ப ஓடி போய் என்று சொல்லி லோத்துக்கு இரக்கம் செய்த தேவன் இந்த மாதத்தில் உங்கள் குடும்பத்துக்கு அவர் இரக்கம் செய்ய போகிறார். உங்க பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்ய போகிறார். எந்த இடத்தில் இரக்கம் கிடைக்காமல் இருந்ததோ இந்த புதிய மாதம் கர்த்தர் சொல்கிறார், அவருடைய இரக்கம் உனக்கு வரும்போது தானாக எல்லா இடத்திலும் எல்லாருடைய கண்களிலும் இரக்கம் கிடைக்குங்க, கிடைக்குங்க. அல்லேலூயா. ருத்து அறியாத ஒரு தேசத்துக்கு தான் வந்தாங்க. பெத்லகேம் என்ற ஊர் முன்னும் பின்னும் வந்ததே கிடையாது. ஆனால் முதல் நாள் வந்து முதல்ல போன இடத்திலே அவருடைய கண்களிலே போவாஸ் என்ற வயலுக்குள் போகும்போது போவாஸின் கண்களிலே தயவு கிடைத்தது, இரக்கம் கிடைத்தது. முன்னும் பின்னும் அறியாத ஒரு பெண்ணுக்கு, ஒரு பெண்மணிக்கு போவாஸின் கண்களிலே இரக்கம் கிடைக்குமானால் பரிசுத்த ஆவியான சொல்லுகிறா, தேவ பிள்ளையே, தேவ சபையே, என் சமூகத்தில் வந்திருக்கிற உங்களுக்கு நான் இறங்காமல் போய்விடுவேனோ? அல்லேலூயா. எப்ராயிமே பார்த்து சொல்கிறா, எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? எப்ராயிமே நான் எப்படி உன்னை விட்டு விடுவேன்? அல்லேலூயா. 31:20 சொல்லப்படுது எரமியாவிலே, ஆண்டவர் அவன் நிமித்தம் துக்கப்பட்டாரா, பரிதாபப்பட்டாரா சொல்லிட்டு மிகுந்த கிருபையினால எப்ராயிமுக்கு நான் இறங்குவேன். அல்லேலூயா. நீங்கள் துக்கப்படும் போது, நீங்கள் வியாதியில் இருக்கும் போது, நீங்க பிரச்சனையில குழம்பி போய் இருக்கும் போது அவர் உங்களை கைவிடுகிற தேவன் அல்ல. போட்டுக்கிறாங்க பாருங்க, எப்ராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன். ஆகையா என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது, அவனுக்கு உருக்கமாய் உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். எப்ராயிம் வேற யாரும் இல்லை. இங்கு உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையே, நீ எப்ராயிமா இருக்கிறாய். உன்னை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், எப்ராயிமே உன்னை நான் கைவிட மாட்டேன், உருக்கமா நான் உனக்கு இறங்குவேன், உருக்கமா நான் உனக்கு இறங்குவேன் என்று யார் சொல்லுகிறார்? கேட்கலையே, கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னார் என்றா அது யாருக்காகவோ எதுக்காகவோ அவர் மாற்றுகிறவர் அல்ல. அல்லேலூயா. அவர் வாக்கு மாறாதவர், அவர் வாக்கு தத்தங்களிலே உண்மை உள்ள தெய்வமாயிருக்கிறார். அல்லேலூயா. அவரே போல நல்ல தேவன் உலகத்தில் யாரும் இல்லை. உபாகமம் 33:19 சொல்லுது, எவன் மேல இரக்கமா இருக்க சித்தம் கொண்டேனோ அவன் மேல நான் இரக்கமா இருப்பேன், எவன் மேல நான் கிருபையா இருக்க சித்தம் கொண்டேனோ அவன் மேல நான் கிருபையா இருப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லிட்டா, உங்கள் மேல் இந்த மாதம் உங்கள் குடும்பத்தின் மேல், உங்கள் பிள்ளைகள் மேல், உங்கள் தொழிலில், உங்கள் வேலையில், எல்லா இடத்திலும் அவர் யாராயிருக்க போகிறாரா? இரக்கம் உள்ளவராய், இரக்கம் செய்கிற தேவனாய் அவர் இருக்க போகிறார். ஹalleluya. 103 சங்கீதம் 8 சொல்லுது, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு அவரோட சுபாவத்தை சொல்றது 8 அவர் உருக்கவும் இரக்கவும் நீடிய சாந்தவும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் யாருங்க? உருக்கமுள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன், நீடிய சாந்தமுள்ள தேவன், மிகுந்த கிருபை. சாதாரணமான கிருபை இல்ல, மிகுந்த கிருபையும் உள்ளவர்களாக இருக்கிறார். 13 சொல்லுகிறது, ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இரக்கம் செய்கிறார். நீங்களும் நானும் தேவனுக்கு பயந்தவர்களா இருந்தா போதுங்க, அந்த இரக்கம் உங்களை தேடி வரும். அல்லேலூயா. எந்த நாட்களும் இல்லாத அளவுக்கு இந்த புதிய மாதம் கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயம் உடையவர்களாய் நீங்க காணப்படுமையானா கர்த்தருடைய இரக்கம் உங்களை தேடி வரும், உங்கள் குடும்பத்தை தேடி வரும், உங்க பிள்ளைகளை தேடி வரும். அல்லேலூயா. ஆமென். அது மட்டும் இல்ல, 102 சங்கீதம் 13 சொல்லுது, தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். அல்லேலூயா. இந்த மாதம் அடுத்ததாக பாருங்க, ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை, அவர் உங்களுக்காக இந்த மாதம் எழுந்தருள போகிறார். சொல்லுங்க, எனக்காக, என் குடும்பத்துக்காக, என்னுடைய விஷயங்களுக்காக இந்த மாசம் கர்த்தர் எழுந்தருள போகிறார். கர்த்தர் எழுந்தருள போகிறார். எழுந்தருளினால் என்ன நடக்குமா? சீயோன்
சீயோனுக்கு இறங்குவி. சீயோன் வேற யாருமல்ல, தேவ பிள்ளைகள். அல்லேலூயா. உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு நான் என்ன செய்வேன்? இறங்குவேன். இறங்குறது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார், அதற்கு தயவு செய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்தது. சொல்லுங்களேன், எனக்காக கர்த்தர் எழுந்தருள போகிறா. எனக்கு கர்த்தருடைய இரக்கம் கிடைத்தது. இந்த மாதம் கர்த்தர் எனக்கு தயவு செய்ய போகிறா. அதோடு கூட முடிக்கல. உனக்கென்று கர்த்தர் என்னென்ன ஆசீர்வாதங்கள், என்னென்ன நன்மைகள், என்னென்ன வாக்குத்தத்தங்கள் குறித்து வைத்ததோ அதை நிறைவேற்றும்படியாக தான் தேவ பிள்ளையே, தேவ சபையே, அவர் எழுந்தருளி இருக்கிறார். அவர் எழுந்தருளி இருக்கிறார். அவர் எழுந்தருளி இருக்கிறார். எதற்கு? அவர் கொடுத்த வார்த்தையை உன் வாழ்க்கையிலே, உன் குடும்பத்திலே நிறைவேற்றும்படியா, நிறைவேற்றும்படியா இந்த மாதம் நீங்க பார்க்க போறீங்க. பார்க்க போறீங்களா? அல்லேலூயா சொன்னவங்க பார்க்க போறீங்க. அல்லேலூயா சொன்னவங்க பார்க்க போறீங்க. ஆமென் சொன்னவங்க பார்க்க போறீங்க. அல்லேலூயா. வார்த்தை எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் வரும். ஆமே, எல்லாருக்கும் ஒரே மாதிரி வரும். அது எனக்குரியதுன்னு யார் எடுக்கிறார்களோ அந்த வார்த்தை அவர்களுக்குரியதாக